ஒரு நாள் யதார்த்தமா அப்படியே பேசிட்டு உள்ள வந்துட்டார். பெரிய மகான் அவங்க, பெரிய அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. எப்பயுமே என்ன செய்ய வலது கால வைக்கிறவரு அன்னைக்கு இடது காலத்தை பேசிட்டார். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க, அல்லாஹ்வுடைய பிடி அந்த மாதிரி இருக்கும். அங்கிருந்து அசரீல சத்தம் வந்துச்சு, யா மாடு யா சவுல், ஓ மாடே, என்ன என்னைக்குமே என்ன செய்வ அல்லாஹ்வுடைய வீட்டுல பயத்து உள்ள ஒருவன் நீ பாட்டுக்கு இடது காலத்தை யோசிச்சு வரையா, உனக்கு அந்த கண்ணியம் இருக்குதான்னு சொன்னான். அன்னைக்கு ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஒரே ஒரு நாள் தான் செஞ்சாங்க, தப்பு செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செஞ்ச பெரிய தப்பு செஞ்சுட்டேன், காலமெல்லாம் என் மக்கள் என்ன செய்யணும், சவுல் கூப்பிட்டோம், அப்பதான் நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்யணும், பரிகாரம் ஆகும் சொல்லணும். இப்ப மஸ்ஜிதுக்கு ஒரு நாள் தான் செஞ்சாங்க, இடது காலத்துக்கு வச்சாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் பள்ளிவாசலுக்கு வரும்போது எப்படி வரணும் பாருங்க, வலது காலம் முன்னாடி வச்சு வரணுமா? அதே மாதிரி பள்ளிவாசல் யாராவது சத்தம் போட்டாங்க, பள்ளிவாசல்ல யாராவது ஒரு தடவை துனியாவுடைய பேச்சுக்கள் பேசினாங்கன்னா நவப்பில் அல்லா காப்பாத்துட்டு 40 வருஷத்துக்கு அமல் போயிடும். குறிப்பா தாய்மார்களுக்கு சொல்றேன், என்ன செய்வோம், புதுசா நிறைய பேர் வந்திருப்போம். அதே தொழுது முடிச்சுன்னு என்ன செய்வோம், கூட்டம் கூட்டமா உட்காந்துக்கிட்டு என்னம்மா நல்லா இருக்கியா, நீ எப்போ வந்த, எந்த தெருவா குடி இருக்கிற, இது பொதுவா எதுக்கா உள்ளது. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, துனியாவுடைய ஒரு பேச்சுக்கள் நீங்க பேசுங்க, நான் எவ்வளவு நன்மை போயிருந்தா 40 வருஷத்துடைய நன்மைகள் நம்ம மட்டும் போயிருன்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்ம கண்ணியத்தை விளையும். பள்ளிவாசல் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்கக்கூடிய இடம். அதனால தாய்மார்களுக்கு சொல்றேன், பயான் நடந்தாலும் சரிதான், எது வந்தாலும் சரிதான், உள்ள வரும்போது வலது காலம் எடுத்து வச்சுவாங்க, வெளியே போகும்போது இடது காலம் வெளியே வச்சு போங்க. வெளியே போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக், யா அல்லாஹ்வுடைய சிறப்பையும் ரஹ்மத்தையும் நான் கேட்டவனாக போறேன் என்பதாக சொல்லுங்க. அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் இது. பள்ளிவாசல் மதிப்பு சம்பந்தமா விஷயம். இன்னைக்கு ஓதுன ஆயத்துகள் நிறைய ஆயத்துகள் எல்லாமே என்ன செய்கின்றனாக்க வராசத்துடைய ஆயத்துகள். உலகத்திலே ஆண்களுக்கு ஒரு மனுஷன் மௌத்தா போனானாக்க அவருடைய சொத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது விளக்கமா ஹாப்ஸா ஓதுறாங்க. இந்த ஓதுற ஹாப்ஸாக்குள்ள இந்த மாதிரி ஆயத்துக்கு வரும்போது ரொம்ப சிரமம். அதை முன்ன போகும், ஆண்களுக்கு 3 பங்கு, 3ல 2 ஒரு பங்கு, இது மாதிரிலாம் வரும். அந்த ஆயத்துல ஓதுமா என்ன செய்வாங்க, ரொம்ப தடுமாறுவா. மாஷா அல்லாஹ் நம்ம ஹாப்ஸா என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் தெளிவா அந்த ஆயத்துக்கெல்லாம் ஓதுறாங்க. பொதுவா ஒரு மனுஷன் மௌத்தா ஆயிட்டான்னு சொன்னா அந்த மௌத்தான மனுஷன் என்ன செய்யலாம், வசியத்து செய்யலாம். வசியத்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு, நான் மௌத்தா போன பிறகு என் குடும்பத்தார்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு வசியத். எப்பா இந்த மாதிரி ஒற்றுமையா இருங்க, பின்ன என்ன செய்ய சண்டை போடாதீங்க, ஒன்று இருக்கு. இன்னொன்று இருக்குது, என்னுடைய சொத்துல இருந்து இவ்வளவு சொத்துகள் இருக்குது, இந்த சொத்தை இவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க என்பதாக சொல்லலாம். வசியத் அல்லாம பல விஷயம்